ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நார்மலா 3 ஸ்டேஜஸ்ல இருக்கும். ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கீங்க, உடம்புல நெறைய வியர்வை வந்து வெளியாயிருச்சு, சரியா தண்ணி குடிக்கல அப்படின்னா கிராம்ப்ஸ் வரும். அடுத்த ஸ்டேஜ்ல ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். வெப்பச்சோர்வு. எப்படியாவது நம்ம உடம்போட வெப்பநிலையை வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருந்து நெறைய வந்து வியர்வை வந்து வெளியாகும். அடுத்ததா தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. ஸோ மூளைக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் வந்து பாதிக்கப்படுறது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, வெளியில போகும்பொழுதுலாம் கண்டிப்பா கையோட ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துட்டு போங்க. காலை நேரங்கள்ல நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது, இளநீர் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி கால்ல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம உடம்ப கூலா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்றது நல்லது. இப்பலாம் நல்லா தண்ணீர் குடிங்க. அது ஒண்ணு தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்க அவாய்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போடுங்க. யாருக்காவது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னா, இம்மீடியட்டா அவங்களுக்கு தண்ணி குடுத்துட்டு, ஒரு நிழலான இடத்துக்கு கூட்டிட்டு போறது தான் ஹீட் ஸ்ட்ரோக்க அவாய்ட் பண்றதுக்கான பெஸ்ட் மெத்தட்.